மக்களே கிளாஸ்க்கான மேட்ச்சு ஜெயிச்சா டைமண்ட் பார்த்தீங்கன்னா 5க்கு போயிடலாம் நம்ம சிஎஸ் ரேங்க்கில். அதுக்கப்புறமா இங்கே எனிமி டேமேஜ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு க்ளோவால் போட்டாச்சு மக்களே. க்ளோவால் போட்டோன்னே அங்கே ஒருத்தன் நிற்கினா நம்ம டக்குன்னு போய் அழுத்தினா தான் முடியும். முடிச்சு விட்டேன், ஆனால் டவுன் ஆகிட்டான் அவன். அதுக்கப்புறம் டீமெண்ட் உதவினால அந்த மேட்ச் வெற்றி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டீமெண்ட் அடி வாங்கிட்டு இருந்தான். போய் டேமேஜ் அவனுக்கு கொடுக்குறேன். நானும் டவுன் ஆகிட்டே, கில்லும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடித்து படுக்க போட்டேன். அங்கே பார்த்தா டீமெட்டை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டானுங்க. அவனை ரிவே பண்ணலான்னு போனால் ஒருத்தன் வெக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். டக்குன்னு போய் இவனை முடிச்சுட்டு வந்து டக்குன்னு இவனை முடிச்சிட்டான்னு பார்த்தா முடிக்க முடியலை. ஆனால் டீமெட் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாரு. கன் எடுத்துகிட்டு அடிச்சுட்டேன். அப்புறம் டீமெட்டு பார்த்தா டவுன் ஆகிட்டாரு. டக்குன்னு போய் அவர் ரிவே பண்ணிட்டு மக்களே அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா, இவர் ரிவே வேறு சரியாக மாட்டாரு. டக்குன்னு ஆகு. அதுக்கப்புறம் டக்குன்னு போய் கீழே ஒருத்தன் இருந்தான், போயாவும் அடிச்சாச்சு. லைக் பண்ணுங்கள்.